பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 25:2 லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம்னா, என் தேவனே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், என் சத்துருக்களை மேற்கொண்டு மகிழ்விடாதும். இந்த வசனத்தை நான் எப்படி பார்க்கிறேன்னா, நாம் கர்த்தரை நம்பி இருக்கிறோமானால் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு எங்கேயுமே போகக்கூடாது. அவருடைய வார்த்தை எப்போதும் வேதத்தில் தியானமாக இருக்கணும். நான் வெட்கப்பட்டு போகாதபடினோம். நாம் ஒரு நாளும் எதிலுமே தோல்வி பெறாமல், எதிலுமே தோத்து போகாமல் இருக்கணும்னா தேவனை விட்டு தேவனுடைய வார்த்தையை விட்டு நாம் பிரியாமல் இருக்க வேண்டும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என் சத்துருக்களை மேற்கொண்டு மகிழ்ச்சி விடாது. நம்மளுடைய எனிமீஸ் கிட்ட இருந்து நம்மளை தேவன் காப்பாற்றணும்னா தேவனுடைய வார்த்தையின்படி நாம் தியானிக்க வேண்டும், வேத வசனத்தை படிக்க வேண்டும், அதன்படி வாழ முயற்சித்து கொண்டே இருக்க வேண்டும். பசியை போல, எப்படி பசி என்கின்ற உணர்வு 3 வேளை நம்மளுக்கு சாப்பிட்டா தான் எனர்ஜி வருதுன்னு நம்ம நினைக்கிறோமோ, அதை விட 1000 மடங்கு எனர்ஜி தேவனுடைய பசி, தேவ பசி, வேத பசி. வேதத்தில் இருக்கக்கூடிய வார்த்தையை நீங்கள் தியானிப்பீர்களே ஆனால் சாப்பிடுவதற்கு சமானம். சாப்பிட்டால் எப்படி எனர்ஜி வருகிறதோ, வேத வசனத்தை தியானிப்பதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு எனர்ஜி வரும். அந்த எனர்ஜியை க்ளீனாக நீங்கள் வேதத்திலிருந்து உங்கள் இருதயத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா தேவனை நம்பியிருக்கிற நீங்கள், தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். வெட்கப்பட்டு போகாதபடி இருக்கக்கூடிய நீங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்வார். உங்களை எனிமீஸ் கிட்டேருந்து காப்பாற்றுவார். இதெல்லாம் நடக்கணும்னா வேதத்தை சார்ந்து உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். வேதமே உங்கள் வாழ்க்கையாக மாற வேண்டும். சினிமா, பாடல்கள், கிரிக்கெட்டு, டிராமா, நீங்கள் செய்யும் தொழிலை தெய்வமாக நினைப்பது, கிரிக்கெட், எல்லா ஃபுட்பாலு, வாலிபாலு, கபடி, இதெல்லாம் முதல்ல வைக்காமல் இதை பற்றிய ஆராய்ச்சியை தூக்கி குப்பையில் போட்டு விட்டு, வேதம் உங்களுக்காக, உங்களை பற்றி, உங்கள் வாழ்க்கைக்கு வேதம் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறதுன்னு ஒவ்வொன்றாக முதல்ல பிரசங்கத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களை வேதத்தை படிக்க வச்சிடும். வேதத்தை நன்கு படிப்பதற்கு நல்ல நல்ல பிரசங்கங்களை கேட்டு, இதை தவிர வேறு எதுவுமே செய்யாமல் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் தேவனிடத்திலிருந்து வைத்திருக்கிற நம்பிக்கை உண்மையானதாக இருக்கும். நீங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி தேவன் செய்வதை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். சத்துருக்கள் உங்களை மேற்கொண்டு எனிமீஸ் கிட்டேருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கணும்னா வேத வார்த்தை உங்களோட இருக்கணும். அது 2வது அதிகாரம் 25:2 25:3 உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். சங்கீதக்காரன் எப்படி சொல்கிறாங்கன்னா, உம்மை நோக்கி காத்திருக்கிறவங்க வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒவ்வொருவரும் தேவ வார்த்தையையும் தேவ வசனத்தையும் தேவனுக்குள் இருந்து தேவனை பற்றிய சிந்தனையும் எப்போதும் வேதத்தில் தியானமாயும் பிரசங்கங்களை கேட்கின்ற பிள்ளைகளாக மாறிவிடுவார்கள். பிரசங்கங்களை கேட்கிற நீங்கள் எல்லா பிரச்சனையிலும் உங்களுடைய இருதயம் பிரசங்கத்தை எடுத்து சொல்லும். ஆர்டரே இன்னைக்கு வரல அப்படின்னா எப்போதும் உன்னை வாளாக்காமல் தலையாக்க வரன்ற வசனம் தான் உங்களுக்கு வரணும். ஐயோ இன்றைக்கி ஆர்டரே இல்லையே, போச்சா, நம்ம வாழ்க்கையே ஒடிஞ்சு போச்சு, இன்றைக்கி ஆர்டரே இல்லை, இருந்தாலும் வேதனை சொல்லுது என்னை வாளாக்காமல் தலையாக்குவார்னு சொல்லியிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த திகிரத்தோடு மறுநாள் வேலைக்கு போகும். இன்றைக்கி ஆர்டரே இல்லை, நைட்டு போய் குடிச்சு போட்டு காலைல மட்டை ஆகிட்டு நாளைக்கும் வேலைக்கு போக மாட்டான், நாளன்னைக்கும் வேலைக்கு போக மாட்டான். அப்படியே குடிக்கிற ஹேபிட் வந்து நாசமாக போயிடும், நத்தருக்கு போயிடும். இப்படி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் எல்லாரும் லைஃப்பை தொலைச்சிட்டு நிற்கிறாங்க. அதற்கு என்ன காரணம்? வேத ஞானம் இல்லாததான். வேதம் என்றால் பாஸ்ட் தான் படிக்கணும். வேதத்தை ஆராய்ந்து படிப்பது பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான். வேதத்தை ஆராய்ந்து தியானம் பண்ணுவது நம்ம வேலை இல்லை. நாம் பிஸ்னஸ் பண்ணுறோம், வாரம் ஒரு நாள் சர்ச்சுக்கு போகிறோம். இல்லைங்க, ராங் டீச்சிங், தவறான போதனையை புரிந்து கொண்டதனால் கிறிஸ்தவர்கள் அனைவரும் குடித்து வெறித்து அதில் டீப்பாக போய் போதைக்கு அடிமையாகி நிறைய கிறிஸ்தவர்கள், சில கிறிஸ்தவர்கள் போட்டலாம், சில கிறிஸ்தவர்கள் இங்கே தான் வெளிச்சம் இருக்குதுன்னு தெரியாமல், சில பேர் நல்ல கெட்ட பழக்கமே இல்லாமல் வேதம் தான் வெளிச்சம் தெரியாமல் விட்டாங்க. ஸோ வேதத்தில் இருக்கக்கூடிய பவர் ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கும் தேவை. ஒவ்வொரு கிறிஸ்தவரும் ஊழியக்காரர்களே,
ஒவ்வொரு கிறிஸ்தவரும் வேதத்தை அறிவார்களேயானால் அவர்கள் செய்கின்ற வேலையில் குவாலிட்டியாக இருக்கும். யாரையும் புண்படுத்த மாட்டார்கள். யாரையும் அழிக்க மாட்டார்கள். அவர்கள் செய்யும் அந்த தொழிலிலே பெட்ரோல் போடுற பெட்ரோல் பர்சனாக இருந்தாலும் சரி, அவனுடைய உதாரணத்துக்கு ஒரு பெட்ரோல் போடுற ஒரு பெட்ரோல் பர்சன் அவிசுவாசியாக இருக்காருன்னு வச்சுங்க. தேவனை பற்றி அறியாது. அவர் எப்படி பண்ணுவார்னு பார்ப்போம். சார் 2 லிட்டர் சார். போடுவாரா? 500 சில்லற இல்லையா? அவ்வளோதாங்க இருக்குது. வரவெல்லாம் 500 கொண்டு வந்தால் நான் என்ன தப்பு பண்ணுறதுப்பா? வெயிட் பண்ணு, போல போ. வரதானே சில்லறை எடுத்துன்னு வரதில்ல, உயிரை வாங்குது எங்கடா? ஸோ அப்படியே நம்ம மனசு அப்படியே ஒடிஞ்சு போயிடும் அவன் வரவங்க. அப்புறம் அவனையும் அந்த பர்சன்ட் எடுத்து கொடுத்து ஏதோ சில்லறையை கொடுத்து அதில் ஒரு 10 ml அடிச்சிடுவான். ஸ்பீடாக பிடிச்சானா 5 ml மீறும் இந்த டெக்னிக். ஸோ இது இப்படி நடந்திருக்கும். கடைசியில் ஒருத்தன் பெட்ரோல் போட வந்து அவன் வாழ்க்கையே நொந்து ஒரு 5 ml ஒரு 50 ml ஏமாந்து சில்லறை இல்லையேன்னு அழுது வேதனைப்பட்டு என்னடா இந்த சனியும் அங்கே வேறு எதுவும் பெட்ரோல் பங்கே இருக்காது. இவனுக்கிட்ட இதை விட்டா அவன் தள்ளின்னு தான் போவான். அதுக்கு தலையெழுத்தணும். இந்த மாதிரி ஒரு சூழலில் ஒருத்தன் பெட்ரோல் போடுறான். இதே கிறிஸ்தவனாக இருந்தான், பிரைஸ் லார்ட் ஆமீன் வாங்க அப்படிலாம் சொல்ல தேவையில்ல. அவன் வந்து பெட்ரோல் போடணும். வாங்க சார் 200 போடுங்க. ஓகே சார், அது கொஞ்சம் திறக்கிறீங்களா? தேங்க்யூ சார். நார்மலாகவே சரிங்க சார். ஸ்லோவாக போடுறது சார், வேகமாக போடுங்க. இருங்க சார், வேகமாக போட்டால் 50 ml கம்மியாகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், என்ன கோச்சிக்காதீங்க. 500 ஐயோ உங்கள்கிட்டயும் 500 வேறு எதனா ஐடியா இருக்கா சார்? வேறு எதாவது பர்சனல் இருக்கா பாருங்கள், இல்லை கூகுள் பே பண்ணுறீங்களா? நார்மல் வேலை செய்வதற்கே தேவன் தேவைப்படுகிறார். அங்கே போயிட்டு பிரைஸ் லார்ட் இயேசுவுக்கே மகிமை உண்டாவதெல்லாம் சொல்ல தேவையில்லை. நார்மலாக வேலை செய்யறதுக்கு கிறிஸ்தவன் தேவைப்படுறாங்க. ஏன்னா அந்த மாதிரி பொறுமையோடு அன்போடு செய்யறதுக்கே தேவன் தேவை. தேவன் இல்லைன்னா அவனால் அந்த பொறுமையே இருக்காது. எல்லாம் துட்டு கான்சன்ட்ரேஷன் வந்து அன்னைக்கு அவன் லோன் வாங்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை டியூ கட்டணும். அதுக்கு தான் அவன் வேலை செய்கிறான். தேவனுடைய மகிமையை அவங்க இடத்துல பார்க்க முடியாது, நீங்களும் கொடுக்க முடியாது, அவனும் வாங்க முடியாது. ஸோ கிறிஸ்தவர் ஒவ்வொரு கிறிஸ்தவருமே ஊழியக்காரர்களே. அவர்கள் செய்யும் வேலையிலே தேவனை மகிமைப்படுத்தலாம். அங்கேயே தேவனுடைய நாமம் மகிமைப்படுத்துவதற்கான முதல் இடமாக அது அமையும். அவர்கள் பிரச்சனைக்கு தேவனிடத்திலே வருவதற்கு இந்த கிறிஸ்தவன் ஒரு இடத்திலே இவனுடைய உதவிகள், இவனுடைய அந்த டிரான்சாக்ஷன் ஸ்பீச்சஸ், பிஹேவியர்ஸை தேவனிடத்திலே கொண்டு போகும். அவன் சர்ச்சு போகிறதுக்கு இந்த கிறிஸ்தவர்களாகிய நாம் செய்யக்கூடிய தொழிலிலே மக்களாக நாம் அவர்களோட கலந்து, அவர்களோடு இணைந்து, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் குவாலிட்டி பொருளையும் கொடுக்கும் பொழுதே தேவனுடைய நாமம் மகிமை பெற்று அவன் ஆட்டோமேட்டிக்காக தேவனை ஏதாவது ஒரு சூழ்நிலையில் தெரிந்து கொண்டு அதை நம்ம இடத்துல பேசும்போது, இருப்பா வர, என்னப்பா உனக்கு பிரச்சனை, தேவனுக்கே மகிமை உண்டாவதாக, அவரால் தான் நான் இந்த இடத்துல இருக்கேன், நான் இந்த வேலையை நான் இங்கே செய்கிறேன்னா எப்போவும் நான் செத்து போயிருக்கணும், தேவன் தான் என்னை பிழைப்பூற்றினார், அவரின்றி நான் இல்லை, உங்களுக்கும் தேவன் உதவி செய்வார்னு ஒரு 5 நிமிஷம் அவனுக்கு சுவிசேஷன் சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரி எடுத்து பார்ப்பான். அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி பிஹேவ் பண்ணியிருந்தோம், நல்லபடியாக பேசணுமா, நியாயமாக நடந்துக்கணுமா, இவனே 50 ml திருடுறான், இவன் எங்கே இதெல்லாம் பச்சை பச்சையாக திட்டிட்டு போவான். இவனே இப்படி பண்ணுறான், இவன் எங்கேருந்து, இவன் கிறிஸ்துவ எப்படி இருப்பார், அவனுக்கு மேலே தான் இருப்பான். கிறிஸ்துவுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. இவன் தெனாவட்டில் வச்சு வேத வசனத்தை படிக்காமல், தேவனை மதிக்காமல், வேதத்தில் தியானமாக இல்லாமல், தேவன் இல்லாமல் வாழ்க்கை நடத்துறதுனால அவன் அப்படி பேசுகிறான். ஆனால் கெட்ட பேர் ஏசப்பாவுக்கு தான் வரும். எல்லா பாஸ்டரும் சர்ச்சில் இருப்பாங்க, ஆனால் மற்ற அனைத்து பாஸ்டர்களும் அவர்கள் வேலையில் இருப்பார்கள். ஒவ்வொருவரும் பாஸ்டர்களே. அதனால் எப்போதும் வேதத்தில் பாஸ்டர்கள் தியானமாக இருப்பதாக, எப்போதும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படி தான் சொல்லியிருக்க தவிர, எப்போதும் வேதத்தில் பாஸ்டர் மட்டும் தியானமாக இருப்பார், அதனால் அவர் மட்டும் பாக்கியவான். நீங்கள் அவரிடத்துல வாரத்துக்கு ஒரு நாள் போய் பிரசங்கத்தை கேட்டு பெற்று
கொள்ளுங்கன்னு சொல்லலை. எப்போதும் வேதத்தில் தியானமாக இருக்கிற ஒவ்வொருவரும் கிறிஸ்தவரே. எப்போதும் வேதத்தில் தியானமாக இருக்கிற ஒவ்வொருவரும் பாஸ்டர்களே. எப்போதும் வேதத்தில் தியானமாக இருக்கிற ஒவ்வொருவரும் பாக்கியவானே. அந்த பாக்கியவான் மல்லிக்கடையில் இருப்பான், அந்த பாக்கியவான் பெட்ரோல் போடுறவனாக இருப்பான், அந்த பாக்கியவான் டீ கடையில் இருப்பான், டீ கடை வச்சுருப்பான், அந்த பாக்கியவான் முன்னேறி கொண்டே இருப்பான், அந்த பாக்கியவான் கார் டிரைவராக இருப்பான், அந்த பாக்கியவான் மெடிக்கல் ஷாப் வச்சுருப்பான், அந்த பாக்கியவான் டாக்டராக இருப்பான், அந்த பாக்கியவான் ஒரு இசையமைப்பாளராக இருப்பான். சினிமா பாட்டு இல்லை, தேவனை பற்றி சொல். பாக்கியவான் முடிஞ்சு பிரசங்கமே. எப்போதும் வேதத்தில் தியானமாக இருங்க. உங்களுடைய ஊழியம் உங்களுடைய வேலைகளில் தொடங்குவதாக, கண்டினியூ ஆவதாக. உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களை வெட்கப்பட்டு போவார்கள். எப்படி நாம் துரோகம் பண்ணுகிறவர்களை, முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிற இடத்திலிருந்து நாம் எப்படி தப்பிக்க வேண்டும் என்றால், வேத வார்த்தை என்ன சொல்லுகிறது? தேவன் உனக்கு இடங்கொள்ளாமல் போகும் ஆசீர்வாதத்தை தருவார்னு சொல்லியிருக்கு. நாம் எக்ஸ்பெரி பவரில் இல்லைன்னா நாம் அவனை ஏமாற்றி கிராசிங் வச்சு, இப்போ வந்து ஒருத்தர் சொல்லி என்கிட்ட வருத்தப்பட்டார். 10,000 ஸ்கொயர் ஃபீட் சார், 11,000 1000 ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு கிராசிங் வச்சிட்டானுங்க சார். அதுவே வந்து 10 கோடி இடத்த 11 கோடி ஆகிப்போச்சு. எல்லாம் முடிகிற தருவாயில் தான் தெரிஞ்சிச்சு. ஃப்ராடு பசங்க சார். எவ்வளோ வயிறெஞ்சி சொன்னார் தெரியுங்களா? நேர்மையற்ற தொழில்கள் கிறிஸ்தவர்கள் இல்லாததுனால நேர்மையற்ற தொழில் எக்கச்சக்கமாக பெருகி போச்சு. ஏன்னா கிறிஸ்தவன் தொழில் பண்ணுறதே இல்லை. எனக்கு பணமே வேண்டாம், தேவனே போதும். இல்லைங்க, தேவனை பற்றி உலகத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் பணம் தேவைப்படுகிறதுங்க. தேவனை ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நீங்கள் பிறந்த உடனே தேவன் ஒரு 1,00,000 கோடி போட்டார்னா அதுலேருந்து பணத்தை எடுத்து நீங்கள் ஊழியத்தை செய்துட்டு தேவனை பற்றி மகிமை ரோடாக போய் சொல்லிவிட்டு, இல்லை ஒரு பணம் எடுத்தோ ஏதோ ஒரு தேவனுடைய ஊழியத்தை செய்துட்டு நீங்கள் இறந்துடலாம். தேவன் உலகமாக நீங்கள் வியாபார ரீதியாக நீங்கள் செய்யும் தொழிலிலே தேவனை உலகத்திற்கு காண்பிக்க வேண்டும் என்கின்ற காரணத்தினால தான் நீங்கள் உழைத்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த உழைக்கும் போது வரக்கூடிய தசம பாகம் செலுத்த வேண்டும். தேவனை முதலாவது வைக்க வேண்டும். தசம பாகம் என்றால் தேவனை முதலாவது வைக்கிறவன் செய்யக்கூடிய வியாபாரம். அது தசம பாகம் வேணும். ப்ரூவ் பண்ணி தேவன், நீங்கள் ஆண்டவரே நீங்கள் தான் எல்லான்னு நீங்கள் தசம பாகத்தில் ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா, தேவன் நீதாம்மா என் பிள்ளைன்ட்டு ஞானத்தை கொடுத்து ஒரு சின்ன நாலேஜ், அந்த சின்ன நாலேஜில் நீங்கள் பெரிய கோடிகளை சம்பாதிக்கலாம். பெரிய கோடிகளை தேவனுக்கென்று செலவு பண்ணணும். 1,00,000 கோடி உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 100 கோடி 200 கோடி எடுத்துங்க, இல்லை ஒரு 1000 கோடி எடுத்துங்க. மிச்சம் 99,000 கோடி தேவனுக்கென்று செலவு பண்ணுவீங்க. அதனால் உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்தரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்கள் வெட்கப்பட்டு போவார்களாக. துரோகத்திலிருந்து நீங்கள் மீள வேண்டும் என்றால் தேவ வார்த்தை எப்போதும் வேதத்தில் தியானமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே தேவனுக்கென்று உங்களை தருவீர்களே ஆனால், உங்களை அர்ப்பணிப்பீர்களே ஆனால், சங்கீதக்காரன் சொல்லுவ மாதிரி, கர்த்தாவே உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன், என் தேவனை உம்மை நம்பியிருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்வேன், சத்துருக்களை மேற்கொண்டு மகிழ விடாது, உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவர் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறீர்கள், வெட்கப்பட்டு போகிறார்களா. இதெல்லாம் துரோகத்திலிருந்து நீங்கள் மீள வேண்டும் என்றால் தேவனுடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய ஞானம் இருந்தால் துரோகிகளிடத்திலே நீங்கள் சிக்கிக்கொள்ள மாட்டீங்க. கரும்பு அந்த மிஷினில் போய் விட்ட உடனே தானே அந்த கரும்புலேருந்து ஜூஸ் வருது. அதுபோல் நீங்கள் போய் துரோகிகளிடத்தில் அவங்க பல்லில் போய் நீங்கள் போய் மாட்ட மாட்டீங்க. அந்த ஞானத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்துருவார். அந்த மிஷினுக்கே நீங்கள் போக மாட்டீங்க. கரும்பு மிஷினில் கரும்பு விடும்போது அந்த மாதிரி நீங்கள் போய் சிக்கிக்க மாட்டீங்க. அதற்கு தேவன் ஞானத்தை கொடுத்து உங்களிருந்து வெளியே தூக்கிடுவார். ஆமென்.